கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களுடைய காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ஃபோன் அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே திடீர்னு பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆகிறதால டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போன்ஸ் இதெல்லாம். இதுல ஏதாவது ஒரு போனை ஓபன் பண்ணி பாருங்க. பொண்ணுங்க போன்ல பசங்களுடைய ஆபாச படங்கள், பசங்களோட போன்ல பொண்ணுங்களுடைய ஆபாச படங்கள்லாம் இருக்கு. இது எங்க காலேஜ்ல மட்டும் நடக்கல, நாடு முழுக்க இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் லெஸ்பியன்ஸா ஹோமோவா மாறிட்டு வராங்க. இதெல்லாம் நாங்க கண்டிச்சா உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தங்கச்சி மட்டும் இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல சேர்க்கிறாதீங்க. நம்ம ஒரு காலேஜ்லயே சுதந்திரமா நிம்மதியா படிக்கிட்டு போவேன். ரூமுக்கு போனா ஒரே தர்தர புடிச்ச மாதிரியே இருக்குடா. உள்ள வந்து பாரு, கிழிஞ்சு போன ஜட்டி குப்பை கப்பன்னு கிடக்குது. அவனுக்கு ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிகரெட் தான் முக்கியம். தம் அடிச்சா லிவர் போயிடுண்டே. முக்கிய செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திருவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்லூரி இந்த சம்பவத்தை குறித்து பேசும் கர்மா காலேஜ் பிரின்சிபலை கொலை பண்ணிட்டாங்கடா. ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட மோதலில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து விசாரணை இருக்குமா என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள். போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன சம்பந்தம்? டேய், எனக்கு தெரிஞ்சு அந்த பிரின்சிபலை இவங்க தான் கொண்டிருப்பாங்க. எனக்கும் டவுட்டா தானே இருக்கு. டவுட்டே வேணாடா, அவங்க தான் கொண்டிருப்பாங்க. பிரின்சிபலை கொண்டது நீங்க தானே? பிரின்சிபலை நாங்க கொண்டுமா? அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? தீனா எங்கடா? இப்போ வந்துருவான், வாங்க. தீனா, பிரின்சிபலை நாம தான் கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க தம்பி. இந்த விஷயம் மகானுக்கு தெரியுமா? மகானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. நான் அர்ஜென்ட்டா மகானை பார்க்கணும். வாங்க போலாம், நானும் அங்கதான் போறேன். வாங்கடா. ஏதோ பிறந்துட்டோம் வாழறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை சாகறதுக்குள்ள எதையாவது சாதிச்சிட்டோங்கிற மாதிரி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம அதை தைரியமா எதிர்கொள்ளணும். இருட்டா கிடக்கிறவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எம்பிஎம் இன்னைக்கு இன்னொரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க திரிவேணி தற்கொலையை பத்தின பேச்சுதான். முக்கிய செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திருவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்லூரி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும்போது எல்லா நியூஸ்லயும் அந்த கொலையை பத்தி தான் பேசுறாங்க. ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட மோதலில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கொலையா இருக்குமா என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள். போலீசார் தொடர்ந்து இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அப்படின்னா எல்லாத்துக்கும் கொலை பண்ணாதான் தீர்வு கிடைக்கணும் எம்பிஎம் நம்பதான் என்ன? நம்ம இருக்கிறது மக்கள் ஆட்சியா இல்ல அரக்கர்கள் ஆட்சியா? நம்ம எம்பிஎம்க்கு முன்மாதிரி பகத்சிங் சொன்னீங்க. அந்த காலத்துல பகத்சிங் சென்ட்ரல் அசம்பிளி மேல பாம்பு வீசினது நம்ம நாட்டு மக்கள் நல்லதுக்காக மட்டும்தானே தவிர யாரையும் கொல்லுங்கிற நோக்கம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்பவும் அதை தான் சொல்றேன். நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைக்கிட்ட மாதிரி நினைத்தால் அஞ்சி அஞ்சி சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சி பேயில் என்பார், அந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகத்தில் என்பார், மிக துயர்படுவார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மாந்தரை நினைத்தார். நீ செத்து போன அந்த பிரின்சிபாலை பத்தி மட்டும்தான் பேசுறியே தவிர படிப்புங்கிற பேர்ல மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த மாணவர்களோட அம்மா அப்பாவை பத்தியோ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவங்களை பத்தியோ நீ யோசிக்கல. அவ்வளோ ஏன் உன் அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஹார்ட் அட்டாக்லன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவர் இறந்து போனது ஆஸ்பிரேஷனால. எஸ், உனக்கு மட்டும் இல்ல, இங்க நிக்கிற பல பேருக்கு தெரியாது. நல்லா படிச்சவங்களுக்கு கூட தெரியாது. ஆஸ்பிரேஷன்னா நாம அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மூச்சு குழாயில எந்த ஆகாரமோ இல்ல திரவ பொருளோ எச்சிலோ முழுங்க கூடாது. அப்படி முழுங்கினா உடனே உயிர் போயிடும்.
உங்க அப்பாவுக்கு அது தெரியாது. உங்க அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்ன அந்த கார்ப்பரேட் டாக்டர் இருக்காரு, ஆஸ்பிரேஷனை பத்தி அவரு டீடைல்டா சொல்லியிருந்தா உங்க அப்பா இறந்திருக்க மாட்டாரு. அப்படின்னா அவரை கார்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அவரோட தலை பள்ளத்திலையும் மீதி உடம்பு உயரமா இருக்கிற மாதிரி வச்சிருந்தா அவர் இறந்திருக்க மாட்டாரு. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாததுனால அவர் எச்சில் முழுங்கிட்டாரு. அது மூச்சு குழாயில போய் அடைச்சுதான் அவர் இறந்து போனாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்களுக்கு தெரியாத கார்ப்பரேட் கல்வி முறை நம்மளோடுது. நாய்கள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம். பன்றிகள் மாதிரி சந்து போந்தல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம். நாய்கள் மாதிரியும் நரிகள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம். பன்றிகள் மாதிரி சந்து போந்தல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம். நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. சினிமால, கோவில்ல, காஃபி ஷாப்ல, பார்க்ல, மசூதில, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க பார்த்தாலும் அங்க விழுந்து கிடக்கிறது நாம தான். கோர்ட்ல, சண்டையில, பார்ல, பார்க்ல, மூளையில, முடுக்குல, சந்துல, புந்துல, ஹாஸ்பிட்டல்ல, சுடுகாட்டுல, இங்க எல்லா இடத்துலயும் விழுந்து கிடக்கிறது நாம தான். இல்ல நமக்கு ஒற்றுமை, இல்ல நமக்கு ஞானம், இல்ல நமக்கு லட்சியம். அகங்காரம் தான் நம்ம ஆட்சி, அறியாம தான் நம்ம உலகம். நமது பாரத தேசம் வாழ்க, நமது பாரத தேசம் வாழ்க. குலத்தாலையும் ஜாதியாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம். மதங்கிற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்தத்தை சிந்திக்கிறோம். இங்க கௌரவ கொலைகள் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு. விலை மதிப்பில்லாத உயிர்கள் எல்லாம் இங்க வீணா போய்கிட்டு இருக்கு. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. அரசியல்ல பக்தி, ஆசிரமத்துல அநீதி, சித்தாந்தமும் வேதாந்தமும் அரசியல்வாதிகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தப்பட்டுடுச்சு. ஒருத்த முன்னேறதுக்காக மத்தவங்களை என்ன வேணாலும் பண்ணலான்ற சித்தாந்தம் தான் இங்க அதிகமா இருக்கு. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜிம்கானா கிரவுண்ட்ல ஆளுங்கட்சி மீட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. அந்த மீட்டிங்ல மகான் மைன்யூட்டா கலெக்ட் பண்ணி போட்ட அந்த பிளானை செயல்படுத்தணும். யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேலும் வாழ முடியாது. நடக்கிற அநியாயங்களை ஒரு சமம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டணும்னா நாமெல்லாம் வாயை திறந்து பேசணும். நாம பேச ஆரம்பிக்கும் போது அந்த சத்தம் வானத்தையே கிழிக்கணும். மனசு இருந்தா மன்னிச்சிருங்க, மனுஷனா இருந்தா தண்டனை கொடுங்க. நம்ம தேசத்தை ஊழல் இல்லாம மாத்துறதுக்கு இதுதான் சரியான சமயம். நம்மளோட தேசத்தை உலகத்துக்கு மத்தியில தலை நிமிர வைக்கிறது நம்மளோட கடமை. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. மக்கள் தான் நமது பாரதத்தின் போர் வீரர்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வஸ்திக் ஆபரேஷனை செயல்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். நம்ம மகன் சொன்ன மாதிரி மக்கள் வரத்துக்கு முன்னாடி கிரவுண்டை தாண்டி ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் சேர்ந்துடணும். அங்க மக்கள் வரமாட்டாங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகாது. அதனால நம்ம அங்கதான் ஸ்வஸ்திக்க செயல்படுத்துறோம். கார்த்திக், ஸ்வஸ்திக்னா பாம் தானே?